செல்போன் இணைப்புடன் கூடிய அகண்ட அலைவரிசையை பெருமளவில் மக்களிடையே கொண்டு செல்வோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் ஆன்லைன் பயன்பாடு எப்போதும் இல்லாத வகையில் இப்போது அதிகரித்து வரும் நிலையில் தகவல் தொடர்பு தொடர்பான இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாடு 2020 டெல்லியில் சென்ற 8ஆம் தேதி தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகையில், மொபைல் போன்கள் உற்பத்தியில் மற்றும் சேவையில் சர்வதேச அளவில் விரும்பத்தக்க நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். மற்ற பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் மொபைல் கட்டணங்கள் குறைவாக உள்ளது. மேலும் மொபைல் செயலிகளின் வளர்ச்சியும் மிக அபரிமிதமாக உள்ளது. இன்னும் 3 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அதிவேக இணைய இணைப்பு பயன்பாட்டில் இருக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்தியாவில் மொபைல் போன்கள் தொடர்ந்து இன்டர்நெட்டுக்கு உகந்தவாறு மேம்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார். மேலும் அவர் பேசுகையில், தற்போது 100 கோடிக்கும் அதிகமான செல்போன்களை பயன்படுத்தும் நாடாக நாம் இருக்கின்றோம். மொபைல் போன் தொழில்நுட்பம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ரொக்கமில்லா பரிமாற்றத்திற்கும் மொபைல் போன் தொழில்நுட்பமே காரணம். சுங்கச்சாவடி கட்டண வசூலுக்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இந்தியாவில் உலகத்திலேயே பெரிய அளவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட உள்ளது. அதற்கும் மொபைல் போன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். வருங்காலத்தில் விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உள்ளது. உரிய நேரத்தில் 5G சேவை அறிமுகமாவதற்கு நாம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். 5G சேவையால் பல மடங்கு வேகத்தில் இணைய சேவை கிடைக்கும். மேலும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தனிப்பட்ட டிஜிட்டல் அடையாளங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். 75 கோடிக்கும் அதிகமான இன்டர்நெட் பயன்பாட்டாளர்கள் நம் நாட்டில் உள்ளனர். இந்தியாவில் இன்டர்நெட் பயன்படுத்துவோரில் பாதி பேர் கடந்த 4 ஆண்டுகளாக இதை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இன்டர்நெட் பயன்படுத்துவோரில் பாதி பேர் கிராம பகுதிகளை சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர். இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களையும் அதிவேக கண்ணாடி இழை கேபிள் மூலம் இணைத்து இணைய வசதி அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சாதாரண தொலைபேசி இணைப்புடன் கூடிய அகண்ட அலைவரிசையை பெருமளவில் மக்களிடையே கொண்டு செல்வதில் ஆர்வமாக இருக்கின்றோம். இந்நிலையில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்தியாவை உலகளாவிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தி கூடமாக ஆக்குவதற்கு எல்லோரும் பாடுபடுவோம். புதிய தொழில்நுட்பம் வரவர மொபைல் போன்களை மாற்றும் கலாச்சாரம் அதிகரித்து வருகின்றது. இதை கருத்தில் கொண்டு மின்னணு கழிவுகளை சிறப்பாக கையாள சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். உலகில் செல்போன் செயலி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நாடாக இந்தியா உள்ளது. நம் நாட்டின் டிஜிட்டல் திறனுக்கு இணையே கிடையாது. செல்போன் தொழில்நுட்பத்தால் தான் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏழைகளுக்கும் பிரச்சனையில் சிக்க வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் நம்மால் உதவி செய்ய முடிந்தது என்று பிரதமர் அவர்கள் பேசினார்.